ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் பேக்கர் பேசுறேன். நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல பல நாட்களே ஆயிடுச்சு. இத்தனை நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்டு இருந்தோம். அது காமெடியில போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா பைக்ல இந்த மாதிரி ஊர் சுத்தி தான் பாத்தீங்கன்னா வீடியோஸ் போடுவோம். ஆனா இப்ப காமெடி ஷார்ட்ஸ் போற அளவுக்கு நம்ம நிலைமை வந்துருச்சு. இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலை அப்படிலாம் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களை நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா நம்ம மேட்ரிக்கே போயிடலாம். சொல்லி நீங்க எதுவும் தப்பா நினைக்க வேண்டாம். மாலை போட்டிருக்கேன். சாமியே சரணமையப்பா, எதுவும் தப்பா நினைக்க வேண்டாம். இந்த வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி போட வேண்டியது. ஆனா நான் பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிடிஎஃப் அண்ட் டிடிஎஃப் ஃபேன்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல 2 ஸ்டெப் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் ப்ரோக்கும் அவங்களோட ஃபேன்ஸ் டிடிஎஃப் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். யூடியூப்ல என்ன ஸ்டெப்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முடிக்கணும், எப்படி ஏர்ன் பண்றது அப்படிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல நீங்க 500 சப்ஸ்கிரைபர் அண்ட் பாத்தீங்கன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் முதல்ல ரீச் பண்ணணும். நான் இருக்கும்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ். அதுவும் இல்லைன்னா 10 மில்லியன் ஷார்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வியூஸ் போயிருக்கணும். இந்த 3 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மானிட்டைஸ் பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இது ஈஸி தான், ஆனா ரொம்ப ஈஸி இல்லை. அவ்வளவுதான். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் கரெக்டா வீடியோஸ் போடுறோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏதோ அப்பப்போ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இது முன்னாடியே பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருந்தேன்னா இந்த அமௌண்ட்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்கோ நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். அமௌண்ட் ஏர்ன் பண்றது பாத்தீங்கன்னா என் மைண்ட்லேயே கிடையாது. அப்படி என் மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா நான் டெய்லிஸ் வீடியோ போட்டு இதனால பாத்தீங்கன்னா அமௌண்ட் நான் ஏர்ன் பண்ணிட்டு நான் போயிட்டே இருந்திருக்கலாம். என்னோட சூழ்நிலை அப்படி. வேலை வீடு அப்படிங்கிற ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ங்கிறது ரெகுலரா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாவே தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா வீடியோஸ் எதுவும் போட முடியாம போயிருச்சு. இன்னொன்னு ஐம் பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக்குங்கிற மாதிரி பேசிக்கலி பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனம். ஸோ அதனாலையும் பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் எதுவும் போடாம இருந்திருப்பேன். நிறைய வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு சில விஷயம் நான் பண்றேன், அடுத்த வீடியோ இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் சொல்லியிருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா அது எதுவுமே வந்திருக்காது. அது என்னோட மிஸ்டேக் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். இடையில சரி நம்ம வீடியோஸ் இப்படியே போடக்கூடாது, நம்ம ஏதோ போட்டுட்டே இருக்கணும்னு சொல்லி தான் பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். காமெடியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு சில இதுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது, கொஞ்சம் வியூஸ் போகுது. அதை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்காங்க. இதுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணது பாத்தீங்கன்னா இங்கிருந்து நேரா ஊட்டியில குன்னூர்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், எக்கோராக்னு ஒரு இடம். அங்கதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாகிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு பேசக்கூட தெரியாது. அப்போ சுத்தமா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே எனக்கு அவ்வளோ பேசவே தெரியாது. என்னடா பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிரும். இப்படியோ வீடியோலாம் மேக் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நான் இப்ப பார்த்தா கூட எனக்கு ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கும். நீங்க யூடியூப்ல எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுங்க. ரெண்டாவது 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுங்க. ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு 10 மில்லியன் போக அவ்வளவா வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த 2 இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீச் பண்ணலாம். 500 சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒன்று ஷார்ட்ஸ் காமெடி ஷார்ட்ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுங்க. என்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு சேனல் ஓபன் பண்ணிட்டு என்ன கேட்டகரி அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் போடுங்க. வீடியோஸ் போட ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஷார்ட்ஸ் போட்டீங்கனாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் டக்குன்னு சேர்ந்துரும். வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட்ஸ்ல அவ்வளோ அடிக்க முடியாது. நீங்க பெரிய வீடியோஸ்ல தான் பாத்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா பெரிய வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேக் பண்ணுங்க. நல்ல கண்டென்ட்டா கொடுங்க. டிராவலா இருக்கட்டும், இல்ல டெக் வீடியோவா இருக்கட்டும், இல்ல ஏதோ குக்கிங் எதுவான இருக்கலாம். ஒரு நல்ல கண்டென்ட்டோட கொடுங்க. நல்லா பேசுங்க. நல்லதாக ஏதாவது வீடியோ இடையில காமெடி பண்ணுங்க. நல்லதா பண்ணுங்க. பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே வாட்ச் ஹவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, கிளிக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுலயே 4000 வாட்ச் ஹவர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ்ல டக்குன்னு அப்படி உங்களுக்கு ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க யூடியூப் தரப்புல இருந்து சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க தனியா பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அது யூஎஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை டேக்ஸ்க்கு ஃபைல் பண்ணணும்.
அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன், உங்க பேன் கார்டோ இல்ல வந்து டிரைவிங் லைசன்ஸோ இல்ல ஓட்டர் ஐடியோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ரெண்டாவது ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள்ல, யூடியூப்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு வராது. கூகுள்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆட்சன்ஸ் சொல்லி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆட்சன்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதாவது நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அதே மெயில் ஐடியை வந்து நீங்க கூகுள்ல ஆட்சன்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த மெயில் ஐடியை வந்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணீங்கன்னா யூடியூப் அப்படியே ஆட்சன்ஸ்ல கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுல ஏர்ன் பண்றது வந்து யூடியூப் அந்த ஸ்டுடியோல வந்து உங்களுக்கு $1 $2 $3 அந்த மாதிரி காமிக்கும். அந்த டாலர் வந்து அப்படியே ஒவ்வொரு டைம்ல வந்து ஆக்ஷன்ஸ்ல வந்து $1 $2 அதுலயே காமிக்க ஆரம்பிக்கும். அதுல ஒரு $12 $10 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வரும். அந்த பார்சல்ல ஒரு பின் நம்பர் இருக்கும். அந்த பின் நம்பரை வந்து அந்த ஆக்ஷன்ஸ்ல அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி பண்ணி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் இருக்குங்க, நிறையவே இருக்கு. ஈஸியெல்லாம் கிடையவே கிடையாது, டக்குலாம் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வரவே வராது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூகுள்லயே அந்த $1 இருந்தா $10 ரீச் ஆகும்னு சொன்னால அதே மாதிரி அது $100 வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கணும். இந்த 2 வருஷத்துல இந்த $100 தான் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேர்ந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. ஒரு வழியா வந்துருச்சுங்க. ஆனா $100 மினிமம் எந்த மாசமா இருந்தாலும் சரி, இப்ப இந்த மாசம் $100னா $100, அடுத்த மாசம் அந்த $100 வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். இல்ல ஒரு $60 $40 அப்படிதான் இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா அது அடுத்த மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க. மினிமம் $100 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்டாவே கொடுப்பாங்க. நல்லா கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு நிறைய வியூஸ் வருவாங்க. நல்ல கண்டென்ட்டா கொடுத்தீங்கன்னா நல்ல வியூஸ் வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து இந்த ஆட்ஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதுல ஆட்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆட்ஸ் எல்லாம் நீங்க மானிட்டைஸ் பண்ணும்போது நீங்க ஆன் பண்ணுவீங்க. இந்த ஆட்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும். டாலரா தான் வரும். அது நீங்க கூகுள்ல அந்த ஷிஃப்ட் கோடு இதெல்லாம் கொஞ்சம் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அதாவது உங்க பேங்க்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது நீங்க வந்து யூடியூபுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணும் போது அந்த ஷிஃப்ட் கோடெல்லாம் அடிச்சிட்டீங்கன்னா அங்கிருந்து டாலர் வரும்போது உங்களுக்கு வந்து அப்படி இந்தியன் ருபீஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இவ்வளவுதாங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு. இவ்வளவுதான் சொல்லிட்டு ஈஸியா நினைச்சிடாதீங்க. ஈஸி தான் ஆனா கஷ்டம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் யூடியூப். கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா மென்மேலும் வளரலாம். எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்னால நல்லா வளர்ந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. பண்றது நல்ல விஷயங்களா பண்ணுங்க, கெட்ட விஷயங்கள் யூடியூப்ல வந்து பண்ண வேண்டாம். ஸோ உங்க நல்லதுக்காக நான் சொல்றேன். எல்லாருமே வரீங்க, நல்லதுக்காக தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இனியாவது நான் வீடியோ கொடுக்க அடிக்கடி நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்றேன். நிறைய வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெண்டிங்லயே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வீடியோவும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் நம்ம சேனல்ல வர போறாங்க. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து ஹெட் ஆயிடுவாங்க. எங்க அம்மா கூட சேர்ந்து நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. ஸோ அவ்வளவுதாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேசணும்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டேன். நான் அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்துடும். நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. லவ் யூ ஆல்.